ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி பாறை மீன் வாங்கிட்டு பாதி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதில் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சுருந்தேன். சரி அன்றைக்கே வறுத்து கொடுத்தாச்சு, சரி இன்றைக்கி மீன் புட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மீன் புட்டு வந்து ஃபஸ்ட்டு சுறா மீனில் தான் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதில் வந்து முள்ளே இருக்காது, நடுவில் ஒரே ஒரு தண்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அதை ஈஸியாக பண்ணிட்டாங்க. அப்புறம் நாளப்போக்கில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மீன்களில் வந்து புட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி முள் குறைவாக இருக்கிற மீன்லலாம். வாழை மீனில் வந்து நிறைய முள் இருக்கும், ஆனால் அதுலேயுமே டேஸ்ட் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு சும்மா கிண்ணத்தில் போட்டு இல்லை தட்டில் வச்சு நான்லாம் கொடுத்துருவேன், சாப்பிடுவாங்க. ஒரு பெட்டு இல்லாமல் மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாம்பார் அப்புறம் புளிக்குழம்பு இந்த மாதிரியெல்லாம் எதுவும் வச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு சைடிஷ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மிச்சமே இல்லாமல் தன்னால் சாப்பாடு உள்ளே போயிடுங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, வாசனை சூப்பராக இருக்கும்.